இப்போ நம்ம ஒரு வேலையில் இருக்கோம். இந்த வேலையிலேருந்து அடுத்த வேலை மாறுறதுக்கு நினைக்கிறோம். ஏன் நினைக்கிறோம்? இப்போ இருக்க வேலையில் வேலைப்பளு ஜாஸ்தி இருக்குது, தூரம் அதிகமாக இருக்குது, சம்பளம் சரியில்லை, மேலே மேனேஜர் சுற்றி இருக்கார்கள், எதுவுமே சரியில்லை. முதல்ல ஓகேவா இருந்தது, போக போக எரிச்சலாக இருக்குது, எப்படா இந்த வேலையை விட்டு போவோமா அப்படின்ட்டு இருக்கு. சீக்கிரம் ஏதாச்சும் ஒன்று கிடைச்சா போயிடலாம்ப்பா, எவன் இங்கே இருப்பான் சே அப்படின்ட்டு இருக்கு அப்படின்னு தோணுதா? அந்த ஒரு எண்ணத்தினால நீங்கள் புது வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து இதை ஒரு பேட்டர்னாக பிலீஃபாக நினச்சிக்கோங்க. வேலைன்னா இவ்வளோ பிரச்சனைகள் அசோசியேட்டடாக இருக்குது. ஏன்னா நம்ம வேலைன்னு நினைக்கிறப்போ இதே தான் நினைக்கிறோம். அடுத்த வேலை தேடணும்னு நினைக்கிறப்போ எதனால் தேடுறோம்னா இந்த ஃபுல்லாக நெகட்டிவ், கோவம், வருத்தம், எரிச்சல், எல்லாமே இதையே நம்ம நினச்சிட்டு குறை சொல்கிற மனநிலையிலேயே நினச்சிட்டு தேடுறப்போ வேலையோடு இந்த எல்லா எமோஷன்ஸையும் அட்டாச் பண்ணிடும். அதை தான் அது ஃபில்டராக எடுக்க ஆரம்பிக்கும். அப்போது நமக்கு என்ன ஆகும்னா, ஒன்று அடுத்த வேலை நமக்கு சரியாக நேரமாக நினச்ச மாதிரி கிடைக்காம இருக்கலாம், இல்லை கிடைக்கிற வேலை இதே மாதிரியோ இல்லை இதை விட மோசமான ஒரு டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டாவோ இருக்கலாங்க. அப்போது நம்ம இதுதான் செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம அது மாதிரி வைப்ரேஷன்ஸ் தான் நம்ம வந்து இருக்க ஆரம்பிப்போம். புது வேலையில் புது விதமான பிரச்சனைகள், புது மனிதர்கள், புது ப்ராப்ளம், புது இஷ்யூஸ், பழகிடுற மாதிரி ஆயிடும் அது. இப்போ இந்த லூப் எப்படி பிரேக் பண்ணுறது? இப்போ நம்ம எப்படி கேட்கணும்? ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா இந்த வேலையிலேருந்து முதல்ல இந்த வேலையில் எல்லா விஷயங்களுக்கும் மனசார நன்றியுணர்வு வெளிப்படுத்துங்க. 1000 குறைகள் இருக்கலாம், ஒதுக்கிட்டு ஒரு 4-5 நல்ல விஷயங்கள் கூட இருக்காதா? அந்த சம்பளம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை அது டேக் கேர் பண்ணுது? இந்த வேலை உங்களுக்கான ஒரு அடையாளத்தை எப்படி கொடுத்துருக்கு? இந்த வேலையில் நீங்கள் என்னென்ன அனுபவங்களை கற்றுக்கிட்டீங்க? அந்த வேலையில் ஒருத்தர் 2 பேராச்சும் உங்களுக்கு ஒரு நல்ல நண்பர்களாக உங்களுக்கு கிடைச்சிருப்பாங்க. இந்த வேலை முதல்ல கிடைச்சப்ப என்ன ஒரு சந்தோஷமான மனநிலையில் நீங்கள் சேர்ந்துருப்பீங்க. யோசிச்சு பாருங்களேன். அந்த குறைகள் எல்லாம் அப்படி இதுவாக ஆரம்பிச்சு இந்த வேலையை பற்றி நமக்கு நல்ல உணர்வுகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த பாசிட்டிவான மனநிலை நமக்கு முக்கியங்க. அப்படிலாம் இருந்ததுங்க ஆரம்பத்தில், அதெல்லாம் ஓகே தான். இப்போ நினச்சாலே அவ்வளோ ஆத்திரமாக வருது. மேலே இருக்க மேனேஜ் பண்ண டார்ச்சர் இருக்குது பாருங்கள், முக்கியமானது கூட லீவ் தர மாட்டேங்கிறாங்க, எப்படிங்க இப்போலாம் இந்த மாதிரி நினைக்க முடியும் அப்படின்னு தோணுதா? அங்கே தாங்க ஹோப்புனப்புனோ வருது. ஹோப்புனப்புனோ பண்ணுங்க. அந்த மாதிரி மனசுக்குள்ளே கோபம் வரும்போதே ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்ல ஆரம்பிங்க. எத்தனை தடவை வேணாலும் சொல்ல ஆரம்பிங்க. சொல்லி முடித்த பிறகு மனசு ஒரு நியூட்ரல் ஸ்டேட் போகும். அந்த வேலையை சம்மந்தமாக 2-3 நல்ல விஷயங்களை மனசில் நினச்சிக்கோங்க. இன்றைக்கி இந்த நாள் அற்புதமானதாக இருக்கும். என் வேலையில் நான் எதிர்பார்க்காத விதத்தில் எல்லாத்தையும் சிறப்பாக செய்வேன், எனக்கான பாராட்டுகள் கிடைக்க போகுது, எனக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது அப்படின்னு அஃபர்ம் பண்ணுங்க. ஹோப்புனப்புன பண்ணுறப்ப தேவையற்ற உணர்வுகளை கிளென்ஸ் பண்ணுறீங்க. தேவையற்ற பிலீஃப் பேட்டர்ன்ஸை வந்து உருவாக்காமல் தடுக்கிறீங்க. கிராட்டிடியூட் சொல்கிறப்ப இன்னும் நீங்கள் அது சம்மந்தமான விஷயங்களை வரவேற்கிறதுக்கு ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ணுறீங்க. அஃபர்ம் பண்ணுறப்ப அவ்வளோதாங்க, சீல் பண்ணுறீங்க. இந்த 3 பண்ணிட்டா நீங்கள் நினைக்கிற வேலை அற்புதமானதாக, நீங்கள் எதிர்பார்த்ததை விட